டேய் என்னால முடியாது, நானே சரியான காண்ட்ல இருக்கிறேன், ஒழுங்கா ஓடி போயிரு. இப்படியே எப்ப பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் காண்டாயி கடுப்பாயி எல்லாத்தையும் காயப்படுத்துறதே நம்ம கோபக்கார கோபாலோட வேலையாவே ஆயிருச்சு. ஒரு நாள் அவனோட அப்பா அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சுத்தியலையும் நிறைய ஆணியையும் கொடுத்தாராமா. இனிமே எப்பப்பெல்லாம் உனக்கு கோவம் வருமோ வீட்டுல இருக்கிற சுவர்ல ஒரு ஆணி எடுத்து அடிச்சிருன்னு சொன்னாராமா. இப்ப அப்பாட்ட போயிட்டு அப்பா மொத்தம் 50 ஆணி அடிச்சிருக்கிறேன், இனிமேல் கோவமே வராதுன்னு சொல்ல அப்பா சொன்னாராமா, இன்ன வரைக்கும் கோவம் வரப்பெல்லாம் ஆணி அடிச்சல, இப்ப எனக்கு எல்லாம் கோவம் வரலையோ அன்னைக்கு மட்டும் நீ அடிச்ச ஆணி எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா புடிங்க எடுத்துருன்னு சொன்னாராமா. மொத்தமா 50 நாள்ல எல்லா ஆணியையும் பிடிங்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட வந்துட்டு பெருமையா காட்டுறான். சரி ஆணியை பிடிங்கிட்ட, இப்ப சவத்துல நீ அரைஞ்சதுனால வந்த ஓட்டைய என்ன செய்ய போற? இதே போலதான் நீயும் நிறைய நேரத்துல கோவப்பட்டு வார்த்தைகளால பலரை காயப்படுத்திட்டு சாரின்னு கேட்டுற, பட் ஏற்படுத்தின காயம் ஆடுறதுக்கே பல நாள் ஆயிரும். பைபிள் தெளிவா சொல்லுதுங்க, ஒருவன் கோவத்தோட சிந்திக்காம பேசினா அந்த வார்த்தைகள் வாழ போல மத்தவங்களை துன்புறுத்தும். சோ சட்டுன்னு எமோஷனல் ஆகி கோவப்படாதீங்கன்னு, கோவமாகி பேசுற தூஷணமான வம்புமான வார்த்தைகளை விட்டுருங்கன்னு, எதிரிகளை கூட நேசிங்கன்னு பைபிள் அழகா சொல்லுதுங்க. சோ எதிரிகளை நேசிப்போம், யாரையும் வார்த்தைகளால காயப்படுத்தாம